காரணத்துக்காக அவசர கால நிலைமையில் ஓராண்டு கால விசா கொடுமை அனுபவிக்க சிறை சென்ற நேரத்தில் அவங்க அப்பா எங்கத்தை பார்க்குறாரு. பிறந்த குழந்தை பிறந்து 6 மாதம் கழிச்சு எங்கத்தை 3 மாதம் கழிச்சு வந்து சென்ட்ரல் சைடில் வந்து பார்க்குறேன். அதான்டா வரலாறு அவருக்கு தெரியுமா? அவன் உதயநிதி வரலாறு. ஏன் என் தலைவர் வரலாறு சொல்லட்டுமா? கலைஞர் அவர்கள் சிறைசாலை போராட்டம் தமிழ்நாட்டு மக்கள் போராட்டி சிறையில் இருந்தபோது குழந்தையா தயாலம்மா கொண்டு காமிச்சவர் தான் நம்முடைய முதலமைச்சர் சிறைசாலையில். வரலாறு இருக்குது எங்களுக்கு, திமுக வரலாறு. வாரிசு ஏன் நம்ம சொன்னேன், நடிகர் தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் யாரோ தயெல்லாம் உழைப்பாளர் வயது நடிகரானார், உச்சத்து தொட்டார். நடிகர் சிவாஜி கணேசன் சாதாரண குடும்பத்தை அவருடைய ஆட்கள் மூலயமா ஏன் நீ விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் சொல்லிட்டே போகலாம், அஜித் தலை அஜித் சொல்லிட்டு போகலாம். ஆனால் அவங்க யாரும் அப்பாவோ தாத்தாவோ மாமாவோ யாரும் சினிமாவில் இருந்து ஓய்த்து உள்ள ஒன்று உங்கள் அப்பன் சந்திரசேகர் 5-6 படம் எடுத்த பிறகு தான் நீ நடிகனானப்பா. மறந்துட்டியா? யாரை கேள்வி கேட்குற? இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? 300 கோடி படத்துக்கு பணம் வாங்குறாரு. அது எத்தனை ஒயிட் எவ்வளோ பிளாக் எவ்வளோ கணக்கு சொல்ல முடியுமா அவரால்? தைரியம் இருக்குதா? இல்லை. தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறேன், தாய்மாரில் காப்பாற்ற போகிறேன்னு சொல்கிறாரு. நம்மள தைரியமான நல்லா தானே இருக்கோம், இங்கே பாதுகாப்பாக தானே இருக்கோம், தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாப்பாக தானே இருக்கோம். காய்கறிக்கு வாங்க மார்க்கெட் போயிட்டு தானே வரோம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வரோம், பிள்ளைங்க ஸ்கூல் கூட்டு போயிட்டு தான் வரோம். இவர் என்ன காப்பாற்ற போகிறாரு? மழைக்கு வெளியே வர மாட்டார், வெள்ளத்துக்கு வந்து ஆதரவு சொல்ல மாட்டார், மக்களை சந்திக்க மாட்டார், மக்களுக்கு போராட மாட்டார். ஏன் தமிழ்நாட்டுக்கு நிதி திறக்க மறுக்கிறாய் மோடின்னு வார்த்தை சொல்ல தைரியம் கிடையாது உனக்கு? நீ வந்து தலைவரை பார்த்து கேள்வி கேட்குற, யோசிக்க வேணாமா? இதெல்லாம் நாட்டின் கலங்கோலங்கள். என்ன காரணம்? தமிழ்நாடு மக்கள் ஏமாளிகள், சினிமா பார்த்து வாக்களித்துருவான்னு நினைக்கிறான் அவன். அதோடைய தாக்கம் தான் இந்த மாதிரி கேள்வி எழுதி போய் டயலாக பேசுகிறான். நீ பேசு, சினிமா பணம் உகந்ததாக இருக்கும், சினிமாவுக்கு ஏற்றதாக இருக்கும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் என்ன செய்திருக்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன கேட்டிருக்கிற? நீ இதுவரையில் மோடி எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருப்பியா? இந்தி திணிப்புக்காக நீ பேசியிருப்பியா? பெரிய இழிவா பேச சீமானை கண்டிச்சு நீ பேசியிருப்பியா? இதை கேட்டிருப்பியா? உன் கொள்கை என்னன்னு சொல்லியிருப்பியா? எதுவுமே கேட்கலையே, எதுவுமே செய்யலையே. நேரம் எடுத்தோட ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சருங்கிற நேரம்